பிரேசில் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் மறுபடியும் விடுதலை பயணம் கதை சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இதோட ஃபஸ்ட் பார்ட்டெல்லாம் ஆல்ரெடி நான் விடுதலை பயணம்னு போட்டே அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் இந்த மக்கள் சீன் பாலைநிலத்திலிருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. இப்போ அமலேக்கியர் எதிர்த்து இஸ்ரேலர் மக்களை எதிர்த்து போரிடுறதுக்காக வருவாங்க. அப்போ யோசுவாவை பார்த்து மோசே சொல்லுவார், நம்ம கூட்டத்தில் இருக்கிற சிறந்த ஆட்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து வை, நாளைக்கு நம்ம போருக்கு போகிறோம். நான் கடவுளின் கோலை பிடிச்சிட்டு அந்த குன்றின் மேலே ஏறி நின்றுக்குவேன். அப்போ நீ போரிடு, நீ வெற்றியை காண்ப அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வர மோசே கை ஒரே இதாக வச்சுருக்கிறதுனால கீழே இறக்குனா அமலேக்கியர் எதிர்த்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மோசையோட கை கீழே இறங்காதபடி ஒரு கல்லெல்லாம் செட் பண்ணி வச்சு அவங்க அமலேக்கியரை விரட்டி துரத்துறப்போ மோசே பலிபீடம் ஒன்று கட்டுவார். அந்த இடத்துக்கு அதுக்கு யாவே நிசின்னு பேர் வைப்பார். ஆண்டவரின் அரியணை எதிர்த்து ஒரு கை ஓங்கியுள்ளது. இதனால் தலைமுறை தோறும் அமலேக்கியர் கூட ஆண்டவர் போரிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அறிவிப்பார் மோசே. ஏன்னா முதலாக அவர் எகிப்திலேருந்து வெளியில் வந்ததுக்கு பிறகு ஃபஸ்ட்டு போருக்காக வந்தவங்கன்னா இந்த அமலேக்கியர் தான் வருவாங்க. அப்புறம் இவங்க இந்த கடவுளோட மலை, அதாவது சீனாய் மலை பக்கத்தில் பாளையம் இறங்கியிருப்பாங்க. மோசேயோட மாமனார் இத்ரோ அவங்கள பார்க்க வர்றப்போ அவரோட மனைவி சிப்போரா அவங்களோட 2 பசங்களையும் கூட்டிகிட்டு வருவார். அயல் நாட்டில் அந்நியனாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பையனுக்கு கெர்சோம்னும், கடவுள் எங்களோட துணைன்னு சொல்லிட்டு எலியேசர்னு 2வது பையனுக்கும் பேர் வச்சுருப்பார். அவங்க மனைவி குழந்தைகளை கூட்டிகிட்டு மோசேவை சந்திக்கிறப்போ மோசே அந்த விடுதலை பயண கதையை சொல்லுவார். நான் இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு கடவுளோட துணையோடு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரோட கதையெல்லாம் மாமனாருக்கு எடுத்து சொல்லுவார். அப்போ அவர் சொல்லுவார், ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக, அவர் எல்லார் துன்பத்திலேருந்து உங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பங்குக்கு எரிபலிகள் எல்லாம் செலுத்துவார். அப்புறம் மறுநாள் பார்த்தா மோசே மக்களுக்கு நீதி சொல்லாத, இத்தனை மக்கள் போயிருப்பாங்க, இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறப்ப இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும், சண்டை சச்சரவு இருக்கும், அதையெல்லாம் தீர்க்கிறதுக்கு மோசே கிட்ட தான் எல்லோரும் வருவாங்க. அப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வர இந்த மோசே சொல்கிற தீர்ப்புக்காக மக்கள் காத்திருக்கிறத பார்த்து இத்ரோ தான் ஐடியா கொடுப்பாரு. நீ இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு, ரொம்ப நாள் ஒன்னாலேயும் முழுசாக மக்களை சந்திக்க முடியாது, அதனால் நீ என்ன பண்ணுறன்னா மக்களுக்கு தலைவர்களாக ஆட்களை நியமி, அதாவது 1000 பேருக்கு ஒருத்தர், அந்த 1000லேருந்து 500 பேருக்கு ஒருத்தர், இப்படி நீ செலக்ட் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணி இது பண்ணுவே. 10 பேருக்கு 100 பேர் தலைவர் பெருசாக இருப்பான். 100 பேருக்குள்ள இருக்கிறவர் 50 பேர் 500 பேருக்கு இருக்கிற தலைவர் ஹையாக இருப்பார். நீதி தலைவர்கள் ஏற்படுத்து, முடியாத பட்சம் அந்த இவங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு வர்றதை மட்டும் நீ பாரு, அப்போ உனக்கு இந்த சுமை குறையும் அப்படின்னு சொல்லி அவர் ஐடியா கொடுத்து அந்த நீதி வழங்குற ஐடியாவை கொடுத்துருவார். அதை மோசே ஃபாலோ பண்ணுவார். அப்புறம் சீனா மலையிலேருந்து இஸ்ரேல் மக்கள் எல்லாம் அடைஞ்சோடனே சேர்ந்துருவாங்க. சேர்ந்து எல்லாம் பாளையம், அதை கூடாரம் எல்லாம் கட்டி அவங்க இங்கே இருப்பாங்க. அப்போது ஆண்டவர் சொல்லுவார், நான் எகிப்துக்கு செஞ்சதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க, நீங்களே எல்லா மக்கள்லேருந்தும் என்னோட தனி சொத்து, நீங்கள் எனக்கு குருத்துவ அரசர், தூய மக்கள் இனம் அப்படின்னெல்லாம் மக்களுக்கு சொல்லுமாறு மோசே மூலமாக அவர் அறிவிப்பார். மோசே மக்களில் தலைவர்கள் நியமிச்சிருக்கிறார்ல, அவங்களையெல்லாம் கூப்பிட்டு சொல்லுவார், ஆண்டவர் நம்ம கூட பயணிப்பார், இந்த மலை மேலே அவர் இறங்குவார், அதனால் இந்த மக்கள் இந்த மலைக்குள்ளே எல்லாம் வர வேண்டாம், அதுக்கு நீ பாதுகாப்பெல்லாம் பண்ணுவே அப்படின்னு சொல்லுவார். 3வது நாள் இடி முழங்கி மின்னல் வெட்டி அந்த ஒரு மேகம் அந்த மலை மேலே அமர்றப்போ சீனாய் மலை ஃபுல்லாக புகஞ்சிட்டே இருக்கும். ஆண்டவர் அதன் மேலே நெருப்பில் தான் இறங்கி வந்திருக்கிறாரு. புகை வந்துட்டே இருக்கும், மலை ஃபுல்லாக அதிர்ற மாதிரி சத்தமெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசைக்கிட்ட இடி முழக்கத்தில் விடையளிப்பார். மோசையை மலை உச்சி கலைச்சி சொல்லுவார், மக்கள் ஆண்டவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு எல்லை மீறி வராமல் இந்த இதில் யாரும் செத்து போகாதபடி நீ தடை பண்ணி வை மக்களுக்கு இது ஒரு புனிதமான மலை, இதுக்குள்ளே நீங்கள் யாரும் வர வேண்டான்னு சொல்லுவே அப்படின்னு சொல்லுவார். மோசையும் அதையே மக்களுக்கு எடுத்துரைப்பார். மக்களும் யாரும் அதை மீறி வரமாட்டாங்க.
கடவுள் வந்து அப்போ தான் முதலாக கட்டளைகள் சொல்லுவார். இஸ்ரேல் மக்களுக்காக முதலாக குறிப்பிடப்பட்ட கட்டளைகள் வந்து அவர் சொல்லுவார். கடவுள் சொல்கிறது வந்து விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரத்தில் வந்து இருக்குது. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், அடிமை வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உன்னை வெளியேறச் செய்தவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியே நீர்த்திரையில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார். ஓய்வு நாளை தூயதாய் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. 6 நாட்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலைகளையும் செய்வாய். 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகர்களுக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் 6 நாட்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதனை புனிதப்படுத்தினார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபசாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறருக்குரிய எதையும் கவர்ந்திட விரும்பாதே. இப்படின்னு சொல்லி 10 கட்டளைகள் வந்து மக்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த மக்கள் வந்து இடி முழக்கம், இந்த புகை இதெல்லாம் பார்த்து பயந்துருவாங்க. பயந்துட்டு மோசேட்டு சொல்லுவாங்க, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்குறோம். கடவுள் எங்களோட பேச வேண்டாம், நாங்கள் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மோசே சொல்லுவார், அஞ்சாதீர்கள், கடவுள் மேலே உங்களுக்கு இருக்கிற அச்சம் இருந்தால் தான், பயம் இருந்தால் தான் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க. அதனால் உங்களை சோதித்தறிகிறதுக்காக தான், உங்களுக்கு ஆண்டவர் மேலே ஒரு பயம் வர்றதுக்காக தான் இப்படி வந்திருக்காரு, இப்படி உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு பிறகு இந்த இஸ்ரேல் மக்களோட வாழ்க்கை முறைகளுக்கான சட்டங்கள் எல்லாம் சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட ஒரு இனம் வந்து இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி நிறைய சட்டத்திட்டங்கள் மக்களுக்கு கொடுத்துருப்பாரு. அந்த இதெல்லாம் மோசே மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லியிருப்பார். மக்களும் மோசே வந்து அந்த மலைக்குள்ளே போனதுனால மக்கள் தனியாக விடப்பட்டுருவாங்க. இப்போ மோசே வந்து மலையிலேருந்து இறங்கி வரவே இல்லை. அப்படிங்கிறப்போ ஆரோன்கிட்ட வந்து எல்லோரும் சண்டைக்கு போவாங்க. அதாவது, நீ வந்து எங்களை எகிப்துலேருந்து கூட்டிகிட்டு வந்த மோசேவை காணோம், அதனால் நாங்கள் வந்து மறுபடி முன்னோக்கி செல்லணும்னா நீ வந்து எங்களுக்கு வந்து வழி நடத்துறதுக்கு தெய்வத்தை உண்டாக்கி கொடு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. அப்போ ஆரோன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மக்களோட நகைகளை எல்லாம் வாங்கி அதில் வந்து ஒரு கன்றுக்குட்டி ஒன்று ரெடி பண்ணி அதை வந்து சொல்லுவார், இதுதான் உங்களை எகிப்துலேருந்து கூட்டிகிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி மக்களையெல்லாம் ஒரு அளவுக்கு சமாதானம் பண்ணிடுவார். அப்போ அந்த கன்றுக்குட்டி முன்னால் பலிபீடம் கட்டி நாளைய தினம் ஆண்டவரோட விழான்னெல்லாம் சொல்லி அவங்க பயங்கரமாக கொண்டாடி உண்டு குடித்து சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார் மோசேட்ட, நீ சீக்கிரமாக இங்கேருந்து இறங்கி போ, இந்த மக்கள் வந்து வணங்கா கழுத்துள்ள மக்கள், எனக்கு எதிராக வந்து இந்த மாதிரி கன்றுக்குட்டியெல்லாம் உண்டு பண்ணி வச்சுட்டாங்க, அவங்களுக்கு வந்து என்றைக்குமே அறிவே வராது, அதனால் நான் அவங்க மேலே வந்து அவங்கள நான் அழித்து ஒழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ மோசே வந்து மண்டாடுவார், ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எகிப்துலேருந்து இந்த மக்களை கூட்டிகிட்டு வந்தீங்க, இவங்களை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து எதாவது பண்ணிட்டீங்கன்னா மலைகள்லேருந்து அவங்கள சாகடிக்கிறதுக்கு அழித்தொழிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் கூட்டிகிட்டு போனாருன்னு வந்துடும். நீங்கள் வந்து ஆபிரகாம் ஈசாக்கெல்லாம் நினச்சி பாருங்கள், அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நினச்சி பாருங்கள், நான் உன் வழிமனவரை விண்மீன் போல் பெருக செய்வேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து அந்த மக்களுக்காக மன்றாடுவார். மன்றாடிட்டு மோசையோட அந்த மன்றாட்டின் மூலமாக ஆண்டவர் வந்து மக்களை தண்டிக்காமல் விட்டுருவார். மோசை திரும்பி மலையிலேருந்து இறங்கி வந்து இந்த மக்களை பார்த்து, நீங்கள் ஏன் இவ்வளோ அணங்கா கழுத்துள்ள மக்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த கற்பலகை 10 கட்டளைகள் இருந்த பலகையை வந்து உடச்சி போட்டுருவார். இதுக்கப்புறம் நடந்ததை வந்து நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் போட்டு விட்றேன். God bless you all.